நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும், நாம் பேசுகின்ற வார்த்தைகளையும் பரலோகத்திலிருந்து நம் தேவனும் பாதாளத்திலிருந்து சாத்தானும் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் நாம் செய்வது தவறு எனில் சுட்டிக்காட்டி மன்னிக்கிறார். சாத்தானோ குற்றம் சுமத்த தேவனிடம் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய வசனம் உன் உள்ளத்தில் இருந்தால் உன்னை குற்றம் சுமத்த முடியாதே. உன் நடையை காத்துக்கொள். உலகில் உள்ளவைகளை அழகாய் காட்டி அதை அடைந்திட வழியும் காட்டி உன் உள்ளே நுழைந்திடுவான். ஒளியை பார்த்து இருள் நீங்குவது போல் உன்னை பார்த்து சாத்தான் விலகிட தேவனை உன் மனதிலே வைத்திரு. அவர் பாவம் போக்கும் ஜீவநதி, அவரை விட்டு விலகிடாதே. காணாத ஆட்டை தேடி வரும் மீட்பர் அவர். பாவியை ஒரு நாளும் தள்ளாத தேவன் உன் வாசல் அண்டை வந்து நிற்கிறார். தினந்தோறும் அழிகின்ற ஆத்மாவிற்கு ஆறுதல் கூறிட காத்திருக்கிறார். இயேசு அல்லாமல் உனக்கு இரட்சிப்பு இல்லையே. அவர் சிலுவையில் தொங்கிடும் போதும் அவர் அன்பு மாறாமல் மன்னிப்பு அளித்தவராயிற்றே. அவர் அன்பிற்கு ஈடாய் நம்மிடம் ஒன்றுமில்லையே. ஆதாமின் மக்களாய் பூமியில் பாவியாய் வாழ்கின்றோம். நம் பாவம் போக்க வந்த இயேசுவின் பிள்ளையாய் விண்ணிலே வாழ அவர் பாதம் பணிவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.